ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. நேற்று கிருஷ்ண ஜெயந்திக்கு பாப்பாவுக்கு ஃப்ளவர்ஸாலே கொஞ்சம் ஜுவல்ஸ் மாதிரி செஞ்சுருந்தேன். ராதை கெட்டப்போட அதை ரெடிமேடாக வாங்கணும் அப்படின்னா 600 கிட்ட சிதம்பரம் விஜயா ஸ்டோரில் ப்ரைஸ் போட்டிருந்துச்சி. ஸோ சிம்பிள் அண்ட் நீட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரோசஸ் அப்புறம் டபுள் சைட் டேப் 150 கிட்ட வந்துச்சு, சேட்டின் ரிப்பன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு என்ன கலர் ட்ரெஸ் போடுறதுன்னு சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி ரோசஸ் கலர் சூஸ் பண்ணி எல்லோ, லைட் க்ரீன், அப்புறம் பிங்க்கு, அப்புறம் பெரிய சைஸில் கொஞ்சம் ரோசஸ் ஒரு பேக்கெட் எல்லாமே வாங்கிட்டு டபுள் சைட் டேப் அப்புறம் க்ளூ வாங்கிட்டு வந்திருந்தேன். டபுள் சைட் டேப்பே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்படி இருந்தாலும் நம்ம ஒட்டும் போது கீழே விழாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அதுலேயே க்ளூவும் அப்ளை பண்ணிவிட்டு நான் ரோசஸை 1 by 1 அழகாக கலர்ஸ் மாற்றி ஒட்டினேன். ஃபஸ்ட்டு நெக் பீஸ் ஒன்று, அதுக்கப்புறம் கீழே ஆரம் மாதிரி ஒன்று, 2 கைக்கு கை வங்கி, அப்புறம் ஒட்டியானம், நெத்தி சுட்டி, காதுக்கு தோடு 2. இது எல்லாமே நான் இதே ரோசஸில் தான் பண்ணியிருந்தேன். ஃபுல் வீடியோ எடுக்க விடாமல் பக்கத்தில் ஒரு நண்டு உட்காந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த நண்டுக்கு தான் எல்லாத்தையும் செஞ்சோம். ஆனாலும் பக்கத்துலேயே உட்காந்து இது என்ன அது என்ன இது எடுக்கிறதுன்னு ரொம்பவே தொல்லை. ஸோ என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல, ஒரு பீஸ் மட்டும் காட்டியிருக்கேன். மற்ற எல்லாமே அதே மெத்தடில் பண்ணது தான். இப்போது அதை கழுத்தில் டைப் பண்ணுறதுக்காக அந்த டபுள் சைட் டேப்பில் பின்பக்கத்தை கொஞ்சமாக பிரிச்சுட்டு அங்கே கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு நான் இந்த சேட்டின் ரிப்பனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா பேஸ்ட் ஆகி நல்லா ஒட்டிடுச்சு. நைட்டு பண்ணி ஃபுல்லாக காய வச்சிட்டேன். மறுநாள் ஈவினிங் தான் இதை யூஸ் பண்ணேன். ஸோ எதுவும் கீழே விழலை, நல்லாவே ஸ்டிக் ஆகிடுச்சு. பாட்டும் வீட்லேயே பெயிண்ட் பண்ணேன், பழைய பாட் வச்சுருந்தது யூஸ் பண்ணாமல். இதில் நடுவில் குட்டி குட்டியாக ஒரு பீட்ஸ் ஒட்டிட்டேன். பார்க்கவே அழகாக இருக்குது இல்லையா? நான் ஃபுல்லாத்தையும் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது முடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டுக்கு முதல் நாள் நைட்டே பெயிண்ட் மட்டும் வச்சு அடித்து வச்சுட்டேன். மற்ற டெக்கரேஷன்லாம் மறுநாள் காலையில் பண்ண காயணும் அப்படின்றதுனால பானைக்கு ஃபுல்லாக ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து தனியாக எடுத்து காய வச்சிட்டேன். ஃப்ளவர் ஜுவல்ஸோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 ஹவரில் இது செஞ்சு முடிச்சிட்டேன். 150க்கு வாங்கி அதுக்கு எதுக்கு நம்ம 600 செலவு பண்ணணும்? இதுவும் 1 டைம் யூஸ் தான், நெக்ஸ்ட் இயர் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட ஃபைனல் அவுட்புட் இது தான்.